ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேர் ஐயா? சுப்பிரமணியன் ஐயா. சுப்பிரமணியா ஐயா, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு அரசாங்க ரிட்டையர்டு ஸ்டாஃபிங்க ஐயா. இப்போ ஓய்வு பெறும் நேரத்துல உங்க பொழுதுபோக்கு என்ன ஐயா? பொழுதுபோக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேங்க, சர்வீஸ் பண்ணுறேன். உதவி பண்றவங்களாம் கண்டிப்பா ஏமாந்து இருப்பாங்க, ஏமாந்து போவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏமாந்து இருக்கீங்களா? ஏமாந்துருக்கீங்க. ஏமாந்து இருக்கீங்க. ஆமாங்க. எந்த விஷயத்துல ஏமாந்தீங்க? அதாங்க அந்த பூ விற்கிறாங்க இல்லைங்க, பூ விற்கிறாங்க. ஆமா, இந்த பிளாஸ்டிக் பூ. பிளாஸ்டிக் பூ. அந்த பூ விற்கிறவங்க வந்து பூ வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே. இல்லைங்க என்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். மறுபடியும் இல்லை நீங்கள் வாங்கிக்காங்கன்னு கை கொடுக்குறாங்க. கை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே என் பாக்கெட்டில் இருக்கிற காசை எடுத்து கொடுத்துட்டு எங்கேயோ இடிக்குதே. எப்படி அது அவங்க கையை கொடுத்தா எப்படி உங்களுக்கு காசு கொடுக்க தோணுது? அந்த நிமிஷம் எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஐயா கையை தொட்டதும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கையில இருக்க காசு கொடுத்துட்டாங்க. ஓ, குரலி வித்தையா? இந்த மாதிரி நீங்க இனிமே யாருக்குன்னா கையை கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்களா? ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு. ஏன் கை கொடுக்குறீங்க? இப்ப தவறிட்டேன், இனிமேல் தவற மாட்டேன். நம்ம யாருக்கும் கையா கொடுக்க கூடாது. அண்ணா வணக்கம், உங்க பேரு? மலைச்செல்வம். மலைச்செல்வம். மலைச்செல்வம் எங்க இருந்து வரீங்க? சிங்கப்பூர்ல இருந்து வரேன். சிங்கப்பூரா? அண்ணா இந்த பேக்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த பேக்ல என்னோட காசு, என்னோட பாஸ்போர்ட், என்னோட வாலெட் எல்லாமே இருக்கு. தூக்கிட்டுமா கேட்டீங்களா? அண்ணா உங்க வாழ்க்கையிலேயே காசு விஷயத்துல உங்களை யாருன்னா ஏமாத்திருக்காங்களா? ஆமா, நான் ஏமாத்திருக்காங்க. ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க. ஒருத்தவங்க ஏமாத்திருக்காங்க. என்ன ஏமாத்துறாங்க சொல்லுங்க கேப்போம். சரி பாப்போம். என்ன ஆப்போம்? இல்லனே பாப்போம்னே. நாங்க ஐயோ, அதாவது எனக்கு ஒரு ராங் கால் வந்துச்சு. ஒரு 2 நாளா ஒரு ராங் கால் வந்து தென் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ ஹனி, வாட்ஸ் யுவர் நேம் டார்லிங்? யார் நீங்க, எனக்கு மிஸ் கால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ரிப்ளை பண்ணல. தென் ஆஃப்டர் 15 மினிட் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. கால் பண்ணாங்க. கால் பண்ண முடியுமா, உங்கள்ட்ட நார்மலா பேச முடியுமா கேட்டா பண்ணலாம் சொன்னாங்க. கால் பண்ண பேசினேன். அப்ப 1 hour நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். 1 hour பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்களும் சரின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என்னால வர முடியாது. நீங்க சொல்ற இடத்துக்கு வரணும்னா எனக்கு வந்து மணி காசு பத்தாது எனக்கு வர்றதுக்கு. சோ நீங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா என்னால வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். அப்ப நானும் அங்க போயிட்டேன். பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்லை பண்ணி விட்டுட்டு சரி எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்களா, நம்ம ஒரு ஏரியா 1 ஹவருக்கு முன்னுக்கே போய் உட்காந்து பாத்துருவோம் யாருன்னு. வெறி அண்ணனுக்கு ஆசை. அப்ப அங்க போய் பார்க்கும் போது வெயிட் பண்ணி பாக்குறேன். 1 hour எங்க 2 hour ஆயிடுச்சு. அவங்கள ஆளை காணோம். என்னடா ஆளை காணோம்னு சொல்லிட்டு கால் பண்ணினேன். கால் பண்ணோன்னு எடுத்தாங்க. என்னோட கால் ஆன்சர் பண்ணாங்க. இதோ வந்துட்டேன்னு சொன்னாங்க. கடைசியில பொம்பளாலு அழகா குரல் இருந்துச்சு, அழகா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப இதா எக்ஸைட் ஆகி போய் பார்த்திருக்காரு. பார்க்க போறேன். கடைசியில பார்த்தா என் கூட்டாளி, என் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்தி என் முன்னுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ. பொம்பளை வயசு பேசி ஏமாத்திட்டாரா? என்ன வாழ்க்கையில இப்படி ஒரு ஏமாற்றம் யாருக்கும் நடக்க கூடாது மக்களே. அண்ணனுடைய ஆசையை அழிச்சிட்டாங்க, அழிச்சு. அண்ணா இருந்தாலும் விடாதீங்க. உங்க முயற்சி எந்த ராங் கால் வந்தாலும் நீங்க பேசிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். ஒரு நாள் இந்த அப்பாவையும் உள்ள போயிடுவான். நல்லா யோசிச்சுக்கோ, விட்டுடு.